சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து படகு மூலம் தலைமன்னார் பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி பறவைகள், விலங்குகள் மற்றும் மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து மன்னார் பேசாலை பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட புறாக்கள், ஆபிரிக்க காதல் பறவைகள், பறக்கும் அணில்கள் மற்றும் மருந்து தொகைகளுடன் பயணித்த லொரி ஒன்றுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன்படி தலைமன்னார் கடற்படைக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மன்னார் பிரதேச போலீஸ் குற்றப்பிரிவு இணைந்து மேற்கொண்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது மன்னார் பேசாலை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வீதியில் பயணித்த லொரி ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது குறித்த லொரியில் 220 புறாக்கள், 20 ஆபிரிக்க காதல் பறவைகள், 8 பறக்கும் அணில்கள் மற்றும் 30 மருந்து மாத்திரைகள், மருந்து திரவங்கள் அடங்கிய 40 போத்தல்கள், லொரி மற்றும் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தம்புள்ளை மற்றும் கொழும்பில் வசிக்கும் 25 மற்றும் 44 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட விலங்குகள், லொரி மற்றும் சந்தேக நபர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர்.